Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் லெசன் ரோமன் லெட்டர் 7th ஒன் எக்ஸசைசஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ரப்பிங் எ கோம் ஆன் ஹேர் மேக்ஸ் த கோம் கெட் மைனஸ் 0.4 கூலும். ஓகேவா? அதாவது கோம்பை நம்ம ரப் பண்ணும் போது ஹேரில் அது எவ்வளோ சார்ஜ் லூஸ் பண்ணியிருக்குன்னா மைனஸ் எலக்ட்ரானை கொடுத்ததுன்னா மைனஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ மைனஸ் 0.1 கூலும். கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள். ஏ, ஃபைண்ட் விச் மெட்டீரியல் ஹேஸ் லாஸ்ட் எலக்ட்ரான் அண்ட் விச் ஒன் கெயின் இட். எது வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு, எது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ரெண்டு மெட்டீரியல், ஒன்று வந்து கோம்போ, அடுத்தது ஹேர். இதில் எது லூஸ் பண்ணியிருக்கு, எது ஒன்று கொடுக்கணும் ஒன்று வாங்கும். கரெக்டாக? அப்போ எது கொடுத்துருக்கு, எது வாங்கியிருக்கு, அதான் கொஸ்டின் ஏ கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் பி பாருங்கள். ஃபைண்ட் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன் திஸ் ப்ராசஸ். இதில் வந்து இப்படி ரப் பண்ணும்போது எவ்வளோ எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இப்போ வந்து சொல்யூஷன் போயிடலாம். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சொல்யூஷன் பண்ண முடியும். ஸோ ஏ பார்த்துக்கலாம். ஸோ ஏயில் பாருங்கள், கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும். ரப்பிங் ஏ கோம்ப் ஆன் ஹேர். ஒரு கோம்பை வந்து நம்ம ஹேரில் வந்து நம்ம அகைன் ரப் பண்ணும்போது எது வந்து லூஸ் பண்ணும், எது கெயின் பண்ணும் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா? எந்த மெட்டீரியல் லூஸ் பண்ணியிருக்குது, எந்த மெட்டீரியலை கெயின் பண்ணியிருக்குது. ஓகே, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 39ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பேராகிராஃப் பாருங்கள். வென் யூ ரப் அ பிளாஸ்டிக் கோம் ஆன் யுவர் ட்ரை ஹேர் the comb obtains power to attract small pieces of paper. Is it not? ஆமாம், கண்டிப்பாக அந்த பேப்பர் வந்து கோம் வந்து அட்ராக்ட் பண்ணும். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வென் யூ ரப் த கோம் விக்ரஸ்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரப் பண்ணிகிட்டே இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் யுவர் ஹேர் லீவ் அண்ட் அக்குமுலேட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த கோம்பு. அதாவது எங்கே போய் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹேர்லேருந்து எங்கே போய் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா கோம்பில் போய் அக்குமுலேட் ஆகுது. ஸோ நவ் யுவர் ஹேர் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். இந்த வேர்ட் நல்லா நோட் பண்ணிக்கணும். இது ரப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹேர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா அதுலேருந்து எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணியிருக்கு. இந்த லூஸ் ஆன எலக்ட்ரான் எங்கே போய் செட்டில் ஆகிருக்கு? நெகட்டிவ்லி சார்ஜ். த கோம் ஹேஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் இட் கெயின்ஸ் எலக்ட்ரான். அதாவது ரெண்டு மெட்டீரியலை ரப் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கோம்பு, அடுத்தது வந்து ஹேர். ரெண்டையும் விக்ரஸாக ரப் பண்ணும் போது ஹேர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது பிகாஸ் இட் ஹேஸ் லூசஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் த கோம்ப் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் இட் ஹேஸ் கெயின்ட் எலக்ட்ரான். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஏ பார்ட் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதில் கேட்ட கொஸ்டின் வந்து எது லூஸ் பண்ணியிருக்குது, எது கெயின் பண்ணியிருக்குது. இப்போ நமக்கு தெரியும் கோம்பு வந்து கெயின் பண்ணியிருக்குது, ஹேர் வந்து என்ன பண்ணியிருக்குது, லூஸ் பண்ணியிருக்குது. இதை வந்து ஒரு சென்டென்ஸாக எழுதுனா மட்டும் போதும். ஓகே, ஸோ பாருங்கள் ஆன்சர். கோம் கெயின்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹேர் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ். மெயினாக ட்ரை ஹேர். ஓகேவா? ஸோ ட்ரை ஹேர் தான் இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பி, ஃபைண்ட் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆனால் நமக்கு கொடுத்துருக்குற சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ, இதில் மைனஸ் 0.4 கூலுமில் எவ்வளோ நமக்கு தெரியும் சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரானோட வேல்யூ எவ்வளோ 1.6 × 10⁻⁻19 கூலும். n தான் நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின் மார்க். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் ஃபார்முலா Q is equal to NE. இந்த மூணு ரிலேஷனுக்கும் சூட் ஆகிற ஃபார்முலா இது தான். இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு கேட்டிருக்கிறது n. ஸோ n is equal to Q/E. அப்போ என்னோட வேல்யூ வச்சுக்கோங்க. Qவோட வேல்யூ பாருங்கள் Qவோட வேல்யூ -0.4 டிவைடட் பை 1.6 × 10⁻⁻19. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் இதை வந்து பாயிண்ட் அப்படி வச்சுக்கோங்க. 1.6 இந்த பவரை மேலே கொண்டு வரும்போது 10⁻+19 ஆகும். இந்த மைனஸ் வந்து பவர் நியூமரேட்டருக்கு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே ரெண்டுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ வி கேன் மல்டிப்ளை பை 10 போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டு ரிமூவ் த பாயிண்ட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ -4 டிவைடட் பை 16 × 10⁻19. ஓகேவா? ஸோ 166 4 6 are 16. ஸோ n is equal to -1/4 × 10⁻19 வரும். ஸோ 1 டிவைடட் பை 4னா 0, அகெயின் 0 ஆட் பண்ணிக்கோங்க. 0.2 4s are
8 and 2 மைனஸ் பண்ணிக்கோங்க 0, 5 4s are 20. நார்மல் டிவிஷன் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா n is equal to minus 0.25 into 10 power 19 electrons. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ப்ராசஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இவ்வளோ கூலும் கோம்புக்கு கெயின் எலக்ட்ரான் பண்ணும்போது இந்த n is equal to minus 0.25 into 10 power minus 9 electrons. ஓகேவா? இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா minus 2.5 into 10 power 18 electrons or அப்படின்னு நம்ம எழுதலாம். Both are correct only. Clear? Thank you, students.